சார், விஜய் அரசியல் வந்த தாக்கத்தால் தான் முதல்வர் 5000 அறிவிச்சிருக்காருன்னு விஜய் பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது அவர் முதலமைச்சர் அவருடைய திட்டங்கள் 2021 தொடங்கிருச்சு. ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே உரிமை பயணம் நடத்திட்டார். உரிமை பயணத்துக்கான விடியல் பயணத்துக்கு கையெழுத்து போட்டார். அப்போல்லாம் அவர் அரசியலுக்கு வந்தாரா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. அதனால் ஒருவருடைய அரசியல் வருகைக்காக நலத்திட்டங்கள் கொடுப்பவர் நம்ம தமிழ் முதலமைச்சர் அல்ல. மக்களுடைய கோரிக்கைகளை, மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்ட தாயுமானவர் போல் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கி இருக்க ஒழிய அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சொல்லிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி கூட சொல்கிறாரு, நான் தான் 3 வருஷமாக இந்த 1000 ரூபா கொடுக்க சொல்லி வலியுறுத்தினேன் அப்படின்னு. வலியுறுத்தினவர் அவருடைய ஆட்சியில் ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துருந்துருக்கலாம். அதனால் இதெல்லாம் சும்மா டுபாக்கூறுறதுக்காக சொல்கிறது. அதனால் இது நாங்கள் அரசியலுக்கு வந்ததுனால தான் பயந்துக்கிட்டு இப்படி திட்டங்களை எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு. இதெல்லாம் 2021 மக்கள் நல திட்டங்களை மிக சிறப்பாக நம்ம முதல்வர் செயல்படுத்தி கொண்டு. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் விஜய திரிஷாவுடன் கோட் பண்ணி பேசி அது ரொம்ப கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம். அது அரசியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞரை, ஒரு பெண் கலைஞரை இப்படி அரசியலோடு தொடர்புபடுத்தி பேசுகிறது பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு மிகப்பெரிய காரியம். அது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கக்கூடாது. அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல், அது ஒரு கருத்து. அந்த கருத்தை உண்மையிலே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நாங்கள் பெண்களை உயர்வுபடுத்தி பேசுகிறது தான். பெண்கள் இந்த இந்த நாட்டில் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் மிக சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக தான் தலைவர் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் பெண்களுக்கு கல்வியையும் முன்னுரிமை கொடுத்து இந்தியாவிலேயே உயர்கல்வியில் முதல் மாநிலமாக பெண்கள் அதுவும் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய, கிட்டத்தட்ட சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் 5 லட்சம் மாணவிகள் மட்டுமே கல்லூரியில் சேர்ந்துருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இப்படி பெண்களை உயர்வுபடுத்தி பார்க்கக்கூடிய இந்த ஆட்சியில் இப்படி ஒரு தரக்குறைவான பேச்சை ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இனிமேல் நடக்கக்கூடாது. திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு தான். நான் இதுவரைக்கும் 3 புத்தக திருவிழாக்கள் இதில் திருவள்ளூரில் கலந்துக்கிட்டேன். அதில் முதல் புத்தக திருவிழாவில் அப்போ மாவட்ட ஆட்சியராக ஆல்பின் டாம் வர்கீஸ் அவர் இருந்தார். அவரும் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தினார். அதுக்கப்புறம் பிரபு சங்கர் ஐஏஎஸ் அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தப்பையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ இருக்க பிரதாப் ஐஏஎஸும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். மக்கள் இது 2வது நாளாக இருந்தாலும் முழு அளவு கூட்டம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரசித்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான இன்றைக்கி காதலர் தினமாக இருந்ததுனால மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த திரை இசை இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த காதல் செய்திகளெல்லாம் ரொம்ப ரசித்து இன்றைக்கி கேட்டாங்க மக்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட ரொம்ப சிறப்பு என்னென்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை அந்த 5000 ரூபா அறிவித்ததை பெண்களுடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை கண்கூட பார்க்க முடியுது. அது ஒரு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு ஒரு கொடுத்த அந்த உற்சாகம், அதை நல்லா பார்க்க முடியுது. அதனால் இந்த புத்தக திருவிழா வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.